இப்போ நம்ம இந்த வீடியோவில் பட் என்ன பார்க்க போறோம்னா, இப்போ நம்ம ஒரு நம்ம ஸ்டாக்கை பட் அனலைசிஸ் பண்ணணும்னா அதுக்கு வந்து ஒரு டூல் தேவை. இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஸ்டாக் அனலைசிஸ் பண்ணோம்னா இந்த மாதிரி கரெக்டாக மணி கண்ட்ரோல், அதுக்கப்புறம் ஸ்க்ரீனர், அந்த மாரி வேற வேற பிளாட்ஃபார்ம்ல போய் வேற வேற பிளாட்ஃபார்ம்ல போய் நம்ம வந்து ஒரு ஸ்டாக்கை வந்து பட் அனலைசிஸ் பண்ணுவோம். ஆனா இப்போ புதுசா ஒரு வெப்சைட் வந்திருக்கு. அந்த வெப்சைட் வந்து ஜீரோதா டிஜோரின்ட்டு ஒரு வெப்சைட் வந்து லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இது ஆல்ரெடி ஸ்டாக் மார்க்கெட்ல இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர் தெரியும். ஜீரோதா வந்து ஒரு புரோக்கரிங் கம்பெனி, அதாவது ஃபேமஸான புரோக்கரிங் கம்பெனி ஜீரோதா. இப்போ அவங்க வந்து டெஜோரின்ட்டு ஒரு கம்பெனி கூட டைப் பண்ணி இந்த ஸ்டாக் அனலைசிஸ் டூல் வந்து அவங்க வந்து மேக் பண்ணியிருக்காங்க. நான் இதை ஒரு 2 days வந்து ட்ரை பண்ணி பார்த்தேன். பட் எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருந்தது. சரி, அதுதான் இந்த வீடியோ மூலிமா பட் இதோட பேசிக் டெமோலாம் காமிக்கலான்ட்டு தான் இந்த வீடியோ. பாருங்க. இப்போ இதை நீங்க வந்து கூகுளில் போயிட்டு இந்த நேம் அடிச்சாலே வந்துடும். அதாவது ஜீரோதா ஸ்டாக் அனலைசஸ், நீங்க அந்த மாதிரி ஒரு காமனா அடிச்சாவே வந்துடும். நீங்க அதுக்குள்ள போய் இங்க உங்களுக்கு கரெக்டா கொடுத்துருக்காங்கல்ல, சர்ச் அண்ட் அனலைசஸ் ஸ்டாக், அது கீழே பாக்ஸ் கொடுத்துருக்கோம். இதுல நீங்க பட் எந்த ஒரு நீங்க நீங்க வந்து எந்த ஸ்டாக்கை வாங்க போறீங்களோ இல்ல நீங்க எந்த கம்பெனில நீங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறீங்களோ அந்த கம்பெனியை நீங்க உள்ள போட்டா அதோட ஃபுல் டீடைல்ஸ் இதுல வந்து கரெக்டா உள்ள வருது. இப்போ நான் உதாரணத்துக்கு வந்து பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கு. நான் அந்த கம்பெனியை நான் உங்களுக்கு போடுறேன். பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ். இப்போ பட் இந்த கம்பெனியோட ஃபுல் டீட்டெயில்ஸும் இதுல உள்ள வந்துருது. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்து வந்து அந்த கம்பெனி நேம் வந்து பஜாஜ் ஃபைனான்சிங். அப்போ பட் அதுக்கப்புறம் வந்து இது வந்து என்ன பிரைஸ்ல இப்போ வந்து ட்ரேட் ஆயிட்டு இருக்கு அதுவும் காமிச்சிது. அதுக்கப்புறம் இதுதான் முக்கியம், இந்த கம்பெனி வந்து லார்ஜ் கேப்பா, மிட் கேப்பா, கரெக்டா ஸ்மால் கேப்பா, அந்த மாதிரி இவங்க ஆல்ரெடி இதுல கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனி வந்து லார்ஜ் கேப் கம்பெனி. அதே மாதிரி மேல பாத்தீங்கன்னா இந்த செக்டார் வந்து பினான்சியல் செக்டார் கம்பெனி, அதுவும் உங்களுக்கு வந்து உள்ள கொடுத்துடலாம். அதுக்கப்புறம் வந்து நீங்க ஸ்டாக் மார்க்கெட்ல முக்கியமான இண்டிகேட்டர் சொல்லுவாங்க, இந்த பிஇ ரேஷியோ, செக்டார் பிஇ, பிபி ரேஷியோ, டிவிடெண்ட் ஈல்ட், ஆர்ஓஇ, எபிட்டா, ஆர்ஓஐசிஇ, இபிஎஸ், இது எல்லாத்தையும் இதுல வந்து முக்கியமான இண்டிகேட்டர். இதுதான் நீங்க ஸ்டாக் வாங்கணும்னா இதெல்லாம் முக்கியமா நீங்க ஒரு வாட்டி பார்க்கணும். அதுக்கோசம் இந்த இண்டிகேட்டர்லாம் மேலேயே ஃபுல்லா அவங்க கரெக்டா கொடுத்துருக்குறாங்க. ரெண்டாவது வந்து பட் இந்த ஸ்டாக்கோட ரிஸ்க் குறிக்கும் வகையில லோவா ஐயான்ட்டு வந்து இங்க ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாரி கரெக்டா கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்க ஒரு இது கொடுத்துருக்காங்க, இதோட பி ரேஷியோ வந்து அதிகமா இருக்கு. நீங்க உதாரணத்துக்கு பினான்சியல் செக்டரோட ஸ்டாக் எடுத்தீங்கன்னா அது எல்லாத்துக்குமே காமனா பி ரேஷியோ பட் அதிகமா தான் இருக்கும். அதுவும் உங்களுக்கு கரெக்டா இண்டிகேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. பஜாஜ் பினான்ஸோட பி ரேஷியோ கொஞ்சம் ஓவர், அந்த மாதிரி உங்களுக்கு கரெக்டா இண்டிகேட்டர் வந்து கரெக்டா கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது வந்து பட் அதுக்கப்புறம் வந்து சார்ட் கொடுத்துருக்காங்க. இந்த சார்ட்ல இதோட பிரைஸ் எப்படி எல்லாம் ஏறி வந்திருக்கு. இப்போ நீங்க இதை வந்து டேட் பை டேட்டா நீங்க பாத்துக்கலாம். கரெக்டா 5 daysல பட் இதோட பிரைஸ் ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்கு, அதே மாதிரி 1 monthல இதோட பிரைஸ் கரெக்டா ஃபிளக்சுவேஷன் எப்படி இருக்கு. 131 ரூபாய் இருந்தது, அதுக்கப்புறம் இப்போ குறைஞ்சி 118ல வந்து இப்போ 122ல ட்ரேட் ஆயிருக்கு. அதே மாதிரி 6 monthல இதோட கரெக்டா ரேட்டோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, அதே மாதிரி 1 yearல எப்படி இருக்கு, 1 yearல எப்படி இருக்கு, 5 yearல எப்படி இருக்கு. இல்லைன்னா இந்த ஸ்டாக் ஓப்பன் பண்ணி, அதாவது இந்த ஸ்டாக் மார்க்கெட்ல லிஸ்ட் பண்ணி வரைக்கும் இதோட ரேட் எப்படி கரெக்டா ஃபிளக்சுவேட் ஆயிருக்குன்ட்டு ஃபுல் ரிப்போர்ட்டை நீங்க இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். அதே மாதிரி இந்த ஸ்டாக்கை சரி, இது வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்கை நிஃப்டி 50யோட நம்ம வந்து கம்பேர் பண்ணலாம். அதுக்கு இங்க கீழே ஒரு பட்டன் தெரியுதுல, அதுல நிஃப்டி 50ன்னு நீங்க கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இன்னொரு சார்ட் நம்மளுக்கு ஓப்பன் ஆயிடும். இந்த சார்ட் நம்மளுக்கு எதுக்குன்னா, இப்ப இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் கம்பெனியோட நிஃப்டி 50யோட கரெக்டா ரிட்டர்னை வந்து நம்ம வந்து கம்பேர் பண்ணி பார்க்கறதுக்கு தான் இந்த சார்ட் கொடுத்துருக்காங்க. நீங்க எப்படி பார்த்தாலும் நிஃப்டி 50 தான் இந்த ஸ்டாக்கோட பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்கு. அதுக்கு உதாரணம் இதுதான்.
இந்த சார்ட்டை பார்த்தாலே உங்களுக்கு கிளீனா தெரியும். ஏன்னா மார்க்கெட்டு விழும்போது இந்த பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஷியல் வந்து -13% வரைக்கும் லோ ஆயிருக்கு. ஆனா நிஃப்டி 50 பாத்தீங்கன்னா 0.3% அதிகமா இருக்கு. அப்படியே நீங்க அக்டோபர் 2024 பாத்தீங்கன்னா இந்த ஸ்டாக் பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸ் ஸ்டாக் வந்து 17% வந்து மைனஸ்ல ட்ரேட் ஆயிருக்கு. ஆனா அப்ப கூட நிஃப்டி 50 வந்து -5% வரைக்கும் தான் கீழே இருந்திருக்கு. அதனால நிஃப்டி 50 வந்து சேஃபான ஃபண்ட்னு சொல்லுவாங்க. அதுதான் நீங்க வந்து கரெக்டா கம்பேர் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டாக்கோட கரெக்டா எந்த செக்டாரோட பட் இன்டெக்ஸோட நீங்க வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஃபினான்ஷியல் பாத்தீங்கன்னா இவங்களுக்கு ரெவென்யூ எவ்வளவு வந்திருக்கு. இப்போ இந்த இதுவெல்லாம் க்ரோஸ்ல தான் கொடுத்துருப்பாங்க. 3756 crore இவங்களுக்கு வந்து ரெவென்யூ வந்திருக்கு. இதெல்லாம் ரெவென்யூ. ஆனா இவங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வெறும் 710 க்ரோஸ்ல தான் இவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வந்திருக்கு. அததான் காமிக்குது. இந்த எல்லோ கலர்ல டெப்ட் இருக்கும். ஆனா இந்த கம்பெனிக்கு வந்து டெப்ட் இல்ல. அதனால இந்த சப்போஸ் டெப்ட் இருந்ததுன்னா இந்த எல்லோ கலர் சார்ட்டும் அதுல வந்து காமிக்கும். ஆனா இந்த கம்பெனில வந்து டெப்ட் இல்ல. அதே மாதிரி நீங்க ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பாத்தீங்கன்னா கூட 2024-23 வரைக்கும் நீங்க வந்து ஃபுல்லா பார்க்கலாம். இது வந்து உங்களுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துக்கிறாங்க, இயர்லி அதுக்கப்புறம் குவார்டர்லி. இப்போ இயர்லி இப்போ வந்து நீங்க 3 மாசத்துக்கு பாத்தீங்கன்னா மார்ச் 2025 சேல்ஸ் பாத்தீங்கன்னா நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட் தான். சேல்ஸ் தொடர்ந்து ஏறி இருக்கு. அதே மாதிரி ரெவென்யூவும் ஏறி இருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் அதுவும் ஏறி தான் இருக்கு. இல்ல ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட்டிங் வந்து போன குவார்டரோட இந்த குவார்டர் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ப்ராஃபிட் பிஃபோர் டேக்ஸ் அதுவும் ஓரளவுக்கு ஏறிதான் இருக்கு. இந்த மாதிரி நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப நீங்க நெட் ப்ராஃபிட் பாத்தீங்கன்னா அது வந்து இந்த பட் அது வந்து இந்த கம்பெனில வந்து கொஞ்சம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா நெட் ப்ராஃபிட் வந்து 587, அதாவது போன குவார்டரை விட இந்த குவார்டர் அதிகம். குவார்டர்லி இதோட நெட் ப்ராஃபிட் வந்து கரெக்டா இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் இருக்கு. இது ஒரு இந்த ஸ்டாக்குக்கு நல்ல சைன். அந்த மாதிரி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க பேலன்ஸ் ஷீட் பார்க்கலாம். டோட்டல் அசெட் எவ்வளோ, கரண்ட் அசெட் எவ்வளோ, நான் கரண்ட் அசெட் எவ்வளோ, லைபிலிட்டி எவ்வளோ, இது எல்லாமே இதுல வந்து பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் முக்கியமானது கேஷ் ஃப்ளோ. இந்த கம்பெனியோட கேஷ் ஃப்ளோ எப்படி இருக்கு அதுவும் நீங்க வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் ரெவென்யூ. இந்த கம்பெனி பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்சியல் கம்பெனி வந்து நான் முன்கூட்டியே சொன்ன மாதிரி இது வந்து ஃபினான்ஷியல் கம்பெனி, அதாவது ஃபினான்ஷியல் செக்டார். இவங்களுக்கு எங்கிருந்து வருமானம் வருதுன்னா 100% வந்து ஃபினான்ஷியல் 100% வந்து ஃபினான்ஷியல் செக்டார்ல இருந்து தான் உங்களுக்கு ரெவென்யூ வருது. இதுவே நீங்க மற்ற கம்பெனிகள்லாம் எடுத்து பாத்தீங்கன்னா அது மாறும். கொஞ்சம் ஃபினான்ஷியல்ல வரும், கொஞ்சம் அதர் கண்ட்ரில இருந்து வரும். அந்த மாதிரி நிறைய சாட் வரும். இந்த நீங்க கம்பெனி எடுத்தா இது 100% வந்து ஃபினான்ஷியல் மட்டும் தான் வருது. அதே மாதிரி லொகேஷன் வைஸ் இந்த பஜாஜ் ஃபைனான்ஷியல் வந்து ஃபுல் இந்தியன் கம்பெனி. அதனால இவங்க பிசினஸ் மட்டும் இந்தியாவில மட்டும்தான் பண்றாங்க. இவங்களுக்கு லொகேஷன் வைஸ் பார்த்தா 100% வந்து ரெவென்யூ வந்து இந்தியால இருந்து தான் வருது. அதே மாதிரி ஷேர் ஹோல்டர் பேட்டர்ன். இது நீங்க ஒரு ஸ்டாக் வாங்குறீங்கன்னா இதை முக்கியமா நீங்க பார்க்கணும். அதாவது ப்ரொமோட்டர், இந்த கம்பெனியோட டைரக்டர்ஸ் ஃபவுண்டர்ஸ் எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க தான் ப்ரொமோட்டர்னு சொல்லுவாங்க. அவங்க கிட்ட எவ்வளவு இருக்குன்ட்டு இதுல நீங்க பாத்துக்கலாம். 88% அவங்க கிட்ட தான் இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கரெக்டா பிளெட்ஜ்னு சொல்றாங்கல்ல, இந்த பிளெட்ஜ்னா என்னன்னா அவங்க வந்து அவங்களோட ஸ்டாக்கை வந்து பட் அடமான வச்சு ஏதாவது கடன் வாங்கியிருக்கிறாங்களா, அதுதான் இந்த பிளெட்ஜ். இந்த பஜாஜ் ஃபைனான்சியல் கம்பெனி வந்து அந்த மாதிரி எதுவும் பண்ணல. அதனாலதான் உங்களுக்கு இந்த மாதிரி டேஷ் வருது. அப்படியே மாரி எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷன் இன்வெஸ்டர். இவங்க வந்து வெளிநாட்டு கம்பெனிகள் வந்து நம்ம நாட்டுல வந்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. இதுல வெளிநாட்டு கம்பெனில இந்த ஸ்டாக்ல கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்கன்னா 1.1% வந்து இப்ப கரெக்டா மார்ச் 2025 பார்க்கும்போது 1.1% வரைக்கும் இவங்க வந்து கரெக்டா இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணிருக்காங்க. ஆனா இதுல ஒரு சின்ன கரெக்டா நெகட்டிவ் ஸ்டைல் என்னன்னா ஃபாரின் இன்வெஸ்டர் வந்து பட் இந்த கம்பெனில தொடர்ந்து ஸ்டாக்கை வந்து கம்மி பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா நீங்க 2024 செப்டம்பர்ல பார்த்தீங்கன்னா 1.6% வந்து அவங்க ஹோல்டிங் இருந்தது. டிசம்பர்ல பார்த்தீங்கன்னா அப்படியே கம்மியா இருக்கு, 1.11% வந்து கம்மியா இருக்கு. மார்ச்ல இப்ப இந்த குவார்டர்ல பார்த்து 1.12%, அதாவது இதுக்கும் இதுக்கு என்ன வித்தியாசம்னா 1% வரைக்கும் கம்மியா இருக்கு. இது ஒரு சின்னதா நெகட்டிவ் சைன். அதே மாதிரி நீங்க வந்து டிஐஎஸ்எஸ் பாத்தீங்கன்னா இவங்க வந்து நம்ம நாட்டுல இருக்கிற இந்த கரெக்டா மியூச்சுவல் ஃபண்ட், அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் கம்பெனி எல்லாம் அவங்க வந்து இந்த கம்பெனில வந்து இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா அவங்களும் ஓரளவுக்கு இந்த ஸ்டாக்ல ஹோல்டிங்கை வந்து கம்மி தான் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கும் போது 1.8%, 83
பர்சன்டேஜ்ல இருந்து 0.72% வரைக்கும் கம்மி பண்ணிட்டு நீங்க பாத்துக்கலாம். அதே மாரி ரீட்டைல்னா யார் வேணா இப்ப நம்மள மாரி நம்ம கரெக்டா நம்மள மாரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணல, அதாவது தனிநபர்கள் அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதுல வந்து பாசிட்டிவ் சைன் மாரி ஏறிட்டே இருக்கு. 2024 பாத்தீங்கன்னா 6% இருந்தது, இந்த வாட்டி 7.8% வரைக்கும் ஏறி இருக்கு. அப்பனா ரீட்டைல் இன்வெஸ்டர் நம்மள மாதிரியான இன்வெஸ்டர் வந்து இந்த கம்பெனில வந்து பிலீவ் பண்ணி அவங்க தொடர்ந்து இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்றாங்க. அதுதான் இதுதான் பாக்குறது இந்த ஷேர் ஹோல்டர் பேட்டர். ரெண்டாவது வந்து பீர்ஸ்னா என்னன்னா, இந்த இந்த கம்பெனிக்கு போட்டி கம்பெனி எல்லாம் இருப்பாங்கல்ல, அவங்க பீர்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ பஜாஜ் ஹவுசிங் ஃபைனான்ஸுக்கு இவங்க எல்லாம் காம்படிட்டர்ஸ். HUDO இருக்கு, அதுக்கப்புறம் எல்ஐசி ஹவுசிங் ஃபைனான்ஸ், பஞ்சாப் பேங்க் ஹவுசிங் ஃபைனான்ஸ், இவங்கெல்லாம் போட்டி நிறுவனம். இவங்களோட ஃபண்டமெண்டல் எப்படி இருக்கு, இவங்களோட பீர் விஷயம் எப்படி இருக்கு, அதை வந்து நீங்க வந்து இந்த கம்பெனியோட அவங்களோட போட்டி போட்டி கம்பெனியோட நீங்க வந்து கம்பேரிசன் வந்து நீங்க பண்ணிக்கலாம். அதுக்குதான் இது கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து ஃபாரின் செட் சொல்லுவாங்க. இதுல வந்து இந்த கம்பெனியோட பாசிட்டிவ் சைன், அதுக்கப்புறம் கரெக்டா நெகட்டிவ் சைன், நியூட்ரல் என்னென்ன இருக்கு, அதெல்லாம் நீங்க பாத்துக்கலாம். இதுல வந்து 50-50 தான். உங்களுக்கு 6 பாசிட்டிவ் சைன் இருக்கு, 6 நெகட்டிவ் சைன் இருக்கு, 2 நியூட்ரல் இருக்கு. இந்த மாதிரி ஃபுல் டீட்டெயில் இதுல வந்து நீங்க பாத்துக்கலாம். பட் இதுவே உங்களுக்கு வந்து வியூ டீட்டெயில்ஸ் அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அதர் இதுல போவோம். அதாவது 10 ஜூரி அதுல டீசைட் ஆகும். அதுல ஒண்ணு ஃபுல் இன்ஃபர்மேஷன் நீங்க வந்து ஃபுல்லா பாத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து நியூஸ் கொடுத்துருக்காங்க. இந்த கம்பெனியோட லேட்டஸ்டான நியூஸ் என்ன இருக்கு. நீங்க ஒரு கம்பெனில கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க, நியூஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்க தொடர்ந்து அந்த கம்பெனில என்னென்னலாம் நியூஸ் வந்துட்டு இருக்கு, அட்லீஸ்ட் ஒரு மாசத்துக்கு இல்லைன்னா வாரத்துக்கு அதுல பார்க்கறது நல்லது. அதுக்கப்புறம் நியூஸ் கரெக்டா கொடுத்துருக்காங்க. சிம்பிளா என்ன நியூஸ் நடக்குது. அதே மாதிரி கார்பரேட் ஆக்ஷன் அதுல என்ன நடந்திருக்கு அது எல்லாமே கரெக்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பேசிக் இன்ஃபர்மேஷன் இதுவே பிசினஸ், ஃபினான்ஷியல், ஷேர் பிரைஸ், ஷேர் ஹோல்டிங், அது மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் நல்லா கொடுத்துருக்காங்க. நல்லாவே யூஸ் பண்ணதுக்கு இந்த வெப்சைட் ரொம்பவே நல்லாவே இருக்கு. இந்த வெப்சைட் வந்து நீங்க ஆப் இருந்தா கூட நீங்க வந்து பயன்படுத்திக்கலாம். ஆப் இல்லாதவங்க நீங்க டைரக்டா வெப்சைட்ல நீங்க வந்து கரெக்டா சர்ச் பண்ணி நீங்க இதை வந்து பயன்படுத்திக்கலாம். இதுதான் இப்ப நான் இந்த வீடியோல கரெக்டா சொன்னதுன்னா ஒரு 10% அவ்வளவுதான் இருக்கும். இன்னும் நிறைய இந்த வெப்சைட்ல இருக்கு. அதை செக் பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.